நெல் கொள்முதல் நிலையங்களில் டெல்டா மாவட்டங்களில் விவசாயிகளிடம் இருந்து மூட்டை ஒன்றுக்கு 40 ரூபாய் என பல கோடி ரூபாய் கமிஷனாக பெறப்படுகிறது என குற்றம் சாட்டியுள்ள தாவேகா தலைவர் விஜய் இதற்கு முதல்வர் பதில் சொல்ல வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் இன்று மதியம் நாகப்பட்டினத்தில் பிரச்சாரம் மேற்கொண்டார். அதன் பின் மாலை 5 மணி அளவில் திருவாரூர் தெற்கு வீதியில் நகராட்சி அலுவலகம் அருகே விஜய் பிரச்சாரம் மேற்கொண்டு விஜய் பேசிய பொழுது, திருவாரூர் என்றாலே தியாகராஜர் கோவில் ஆழித்தேர்தான் ஞாபகத்திற்கு வரும். ஏனெனில் அது இந்த மண்ணோட அடையாளமாச்சு. ரொம்ப நாளா ஓடாத திருவாரூர் தேரை ஓட்டியது நான் தான் என்று மார்த்தட்டி சொன்னது யார் என்று உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் அவருடைய மகனான முதல்வர் இப்பொழுது என்ன செய்கிறார்? நல்லா ஓட வேண்டிய தமிழ்நாடு என்ற தேரை நாலா பக்கமும் கட்டையை போட்டு ஆடாம அசையாம அப்படியே நிப்பாட்டிட்டாரு. இதை பெருமைக்காகவும் சவாலாகவும் சொல்லியிருக்காரு. திருவாரூர் மாவட்டம் தான் அவங்களோட சொந்த மாவட்டம்னு பெருமையா சொல்லியிருக்காங்க. ஆனா இங்க திருவாரூர் கருவாடா காயுது. அதை கண்டுகொள்ளவே இல்லை. உங்க அப்பா பேர்ல பேனா வைக்கணும்னு சொல்றீங்க. எல்லா இடத்துக்கும் உங்க அப்பா பேரை வைக்கிறீங்க. ஆனா உங்க அப்பா பிறந்த இடம் திருவாரூர். இந்த மாவட்டத்துல அடிப்படை சாலை வசதி கூட சரியா இல்லையே சார். நாகப்பட்டினம் போல திருவாரூர்லயும் அதிகமான குடிசை பகுதிகள் இருக்கு. இங்க இருக்கும் பல்கலைக்கழகத்துல எல்லா துறைகளும் உள்ளதா? இருக்காதே. இங்க இருக்கிற மருத்துவ கல்லூரியே வைத்தியம் பார்க்க வேண்டிய நிலையில் தான் இருக்கு. இங்க இருக்கிற மருத்துவ கல்லூரியில் எல்லா கருவிகளும் வேலை செய்யுதா? செய்யாதே. திருவாரூர் பேருந்து நிலையத்துக்கு தேசிய நெடுஞ்சாலையில் இருந்து பேருந்து நிலையத்துக்கு சரியா ஒரு ரோடு இருக்காதே. கும்பகோணம், ஜெயங்கொண்டான், விருத்தாச்சலம், நீடாமங்கலம் ஆகியவற்றிற்கு புதுசா ரயில் பாதை அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கை 50 வருஷமா நிறைவேறாம இருக்கு. இந்த மாவட்டத்துல ஒரு அமைச்சர் இருக்காரு. அவருடைய வேலை முதல்வரோட குடும்பத்திற்கு சேவை செய்வது. அதுதான் அவரோட வேலை. மக்கள் தான் முக்கியம்னு அவருக்கு நாம புரிய வைக்கணும். உங்களுடன் ஸ்டாலின்னு உங்க குடும்பத்திற்கு மட்டும்தான் நீங்க சொல்லிக்கணும். மக்கள் கிட்ட நீங்க அதையே சொல்லவே முடியாது. ஏன்னா நீங்க தான் மக்கள் கூடவே இல்லையே. இதை நான் சொல்லல, ஒரு ஃபேமஸான வார பத்திரிகையில சொல்லி இருக்காங்க. அதைத்தான் நான் சொல்றேன். டெல்டா பகுதியில இருக்கிற விவசாயிங்க ஒரு கொடுமையை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அது பற்றி புகார் ஒன்று வந்தது. அது என்னன்னா, இந்த மாவட்டத்துல இருக்கிற நெல் கொள்முதல் மையங்கள்ல ஒரு மூட்டைக்கு 10 ரூபாய் கொடுக்கறாங்க. ஆனா அதுக்கு மேல 40 ரூபாய் கமிஷன் வாங்குறாங்க. ஒரு டன்னிற்கு 1000 ரூபாய் கமிஷன். நீங்க கணக்கு போட்டு பாத்தீங்கன்னா கடந்த 4.5 வருடங்கள்ல இந்த டெல்டா பகுதி விவசாயிங்க கிட்ட இருந்து கமிஷனா பல கோடி புடுங்கி இருக்காங்க. இத வேற யாராவது சொல்லி இருந்தா கூட நான் நம்பி இருக்க மாட்டேன். ஆனா எங்க கிட்ட சொன்னதே விவசாயிங்க தான். விவசாயிங்க பொய் சொல்ல மாட்டாங்க. சிஎம் சார், இது உங்க ஆட்சியில நடந்திருக்கு. உங்களுக்கு வேணா 40க்கு 40 எல்லாம் தேர்தலும் ரிசல்ட்டாக இருக்கலாம். ஆனா இந்த டெல்டா விவசாயிகளுக்கு 40க்கு 40னா அது அவங்க வயிற்றுல அடிச்சு நீங்க வாங்கின கமிஷன். சிஎம் சார், இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க என்று கேள்வியை எழுப்பினார் விஜய். தாவேகாவின் லட்சியம் என்ன என்பது குறித்து பேசிய விஜய், கேள்வி மேல் கேள்வி கேட்கிறேனே என யாரும் நினைக்காதீங்க. தீர்வை தேடி தீர்வை நோக்கி போவதுதான் தமிழக வெற்றி கழகத்தின் லட்சியமே. எங்கள் தேர்தல் அறிக்கையில் இதை விளக்கமாக தெரிவிப்போம். இது பொய்யான தேர்தல் அறிக்கையை நாங்கள் கொடுக்கவே மாட்டோம். எது நடப்பதற்கு சாத்தியமோ, எது உண்மையோ அதை மட்டுமே சொல்வோம், அதை மட்டுமே செய்வோம். கல்வி, ரேஷன், மருத்துவம், குடிநீர், அடிப்படை சாலை வசதி, மின்சாரம், பெண்கள் பாதுகாப்பு, சட்டம் ஒழுங்கு என்று அடிப்படை விஷயங்களில் சமரசத்திற்கு இடமே இல்லை. தமிழக வெற்றி கழகத்தின் தொலைநோக்கு பார்வை என்ன என்பதை எளிமையா சொல்லணும்னா, ஏழ்மை, வறுமை இல்லாத தமிழகம், குடும்ப ஆதிக்கம் இல்லாத தமிழகம், ஊழல் இல்லாத தமிழகம், உண்மையான மக்களாட்சி, மனசாட்சி உள்ள மக்களாட்சி, இதுதான் எங்கள் லட்சியம் என தெரிவித்தார். மேலும் எங்கே போனாலும் இந்த கூட்டம் ஓட்டு போடாது என்று சொல்கிறார்கள். அப்படியா? இது என்ன சும்மா கூட்டமா என தாவேகா தொண்டர்களை பார்த்து விஜய் கேட்க, இல்லை இல்லை என அனைவரும் கூற, அனைவருக்கும் நன்றி என விஜய் தெரிவித்தார். மேலும் இது போன்ற முக்கிய செய்திகளை உடனுக்குடன் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நியூஸ் இன்ஃபோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனுக்குடன் அப்டேட்ஸ்க்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.